ஃப்ரெண்டுக்கு வெட்ட வந்துக்கிறோம். சிவப்பு கரும்பு என்னது சிவப்பு கரும்பு எப்படி இருக்குது பாருங்கள். கரும்பு இப்படி இருக்கணுங்க. கரும்பு இது போல் இருக்கணும். அப்போ தான் விவசாயி 10 ரூபாய் கிடைக்கும். கரும்பு எப்படி இருக்குங்க இது போல் இருக்கணும் கரும்பு. அதே போல் இது வந்து அதிகமாக எருவு கொட்டுச்சு. என்னது 3 வாட்டி யூரியா போடுறதுக்கு இவர் வந்து 2 வாட்டி எருவு கொட்டினாருங்க. ஃபுல்லாக எருவு கொட்டி 1 வாட்டி மட்டும்தான் யூரியா வச்சோன்னு சொன்னார். அதனால தான் கரும்பு இவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் இது போல் கரும்பு இருந்தால் விவசாயம் 10 ரூபா கிடைக்கும். இதை விட நல்லா இருக்கும் திராவிட கரும்பு. ஆனால் இப்போ 2026 திராவிடம் அழிந்ததால அந்த கரும்பும் அழிஞ்சு போச்சுங்க. கரும்பும் சரியில்லாத போச்சு. அது ஏன்னு தெரியல. நம்ம சொன்னதாலையா இல்லை உண்மையாலே அது திராவிட கரும்பு தானா அப்படின்றது தெரியல. உண்மையில அது திராவிட கரும்பாக தான் இருக்கும் பொழுது. ஏன் தெரியுமா, இந்த போன வருஷம் அந்த சொனக்கரும்பு நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் சொல்லி வச்ச மாதிரி எந்த இடத்துலையும் சொனக்கரும்பு சரியில்லைங்க. இப்போ திராவிடம் ஒழிந்ததால அது போல் இந்த சொனக்கரும்பும் ஒழிஞ்சிச்சுங்க. அதாவது விவசாயிகள் அந்த வாட்டி காவு வாங்கிடுச்சுங்க அந்த சொனக்கரும்பு. இல்லைன்னா நல்லா தான் இருக்கும். அதுவும் இது வந்து சிஎஸ்சி ரகத்தை அழிச்சு இந்த ரகத்தை கொண்டாங்க. நம்ம இதை பொடி வரைக்கும் இது ஐயா கோருக்கு வந்தார். அவரை வச்சு தான் வெட்டி வேணும். இல்லைன்னா வெட்டி ஆகாது. மனக்கணக்கு வெட்டிங்கிறாங்க. நம்ம இது போல் அதாவது நம்ம செய்கிற வேலையில் இருக்கிற நிறைக்குறை, அதாவது நம்ம ஒரு கரும்பு எடுத்துட்டோம்னா அந்த கரும்பு இருக்கிற குறை, அந்த கரும்பை எப்படி செய்யணும், இயற்கையோடு எப்படி வாழணும், இயற்கை எருவு எப்படி கொட்டலாம், நம்ம செயற்கையை எந்த விதம் குறைக்கலாம், இயற்கை எருவு எந்த அளவுக்கு கூட்டலாம் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பேசணும். நம்ம வந்து எதையுமே கற்றுன்னு வரலைங்க. மனிதன் எதையுமே கற்றுன்னு வரல. எல்லாம் வந்து தான் கற்றுக்கணும். அது போல் தான் அதை பாருங்க. கரும்பு கட்டு எப்படி கரும்பு இப்படி இருந்தால் தாங்க விவசாயி 10 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதே போல் இப்போ தான் 4000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட்டு. 4000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு போடுற உரம் யூரியா விலைலாம் எம்மா ஏற்றிக்கிறாங்க தெரியுமா? ஆனால் அது தெரியாது. நாங்கள் 4000 ரூபாய் கொடுத்துட்டோம், நாங்கள் 4000 ரூபாய் கொடுத்துட்டோன்னு வாழ்க்கையிலேயே பேசுகிறாங்க. இதுதான் விவசாயி பயப்புன்னா தெரியுமா? விவசாயிக்கு 1 ரூபாய் கொடுத்தோன்னா அதை 100 ரூபாய் கொடுத்த மாதிரி சொல்லி காட்டும் இந்த கவர்மெண்ட்டு. ஆனால் விவசாயிங்க